ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம் தாங்க இது. இது என்ன பழம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். நான் சொல்கிறேன். இந்த பழங்கள் எதற்கு உபயோகப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பழம். இது நிறைய இடங்களில் ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. ஆனால் அதை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. அதனால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து இனிமேல் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கான வழிமுறையை நான் சொல்கிறேன். இந்த பழம் என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்பழம். அதாவது ஆலம்பழம், ஆலம் மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பழம். ரோடு ஓரங்களில், கோவில் ஓரங்களில், கோவிலுக்கு உள்ள எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மரங்கள். கிராமங்கள்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து வெறும் இடத்துல ரோட்டு ஓரத்துல எல்லாம் முளைச்சிருக்கிறோம். விழுதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆலமரம் விழுது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆற்று ஓரத்தில், ஆற்று படுகையிலெல்லாம் முளைச்சிருக்கும். நிறைய இடங்கள்ல வெளி இடத்துல முளைச்சிருக்கும் இந்த பழம். இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பழங்கள் தான், சரிங்களா. இந்த பழத்தோட விதை, இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். நிறைய பேருக்கு வந்து இது சாப்பிடலாமா, இது என்ன பழம் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது, இந்த பழத்தையும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம் தான் இது. ஆலமரத்து விழுதை வச்சு பல்லு வளர்க்கலாம், ஆலங்குச்சியை வச்சு பல்லு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. பல்லுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பல்லுகளில் வந்து சூத்த ஒழுகாது, சொத்த ஒழுகாது, பல்லை பாதுகாக்கக்கூடியது. ஆலமும் வேலும், ஆலமரமும் வேப்ப மரமும் பல்லுகளுக்கு தைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி இந்த ஆலமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பழம் இருக்குது. இந்த பழத்துலேருந்து விதை, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பழம், அந்த பழத்துலேருந்து விதை இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதில் தெரியும் இந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த விதைகள் எல்லாம் இதெல்லாம் யார் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஆண்கள் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடலாம் அப்படின்னா 2 பேருமே சாப்பிடலாங்க. தாராளமாக சாப்பிடலாம் இந்த பழத்தை. 2 பேரும் இந்த பழத்தை வந்து அழகாக சாப்பிடலாம். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய, இந்த பழத்தை ஆண்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விந்து அணுக்கள் வந்து குறைபாடு இருக்கும். அதாவது வீட்டில் வந்து கணவனுக்கு வந்து விந்தணு இல்லை, நீங்கள் வந்து மருத்துவமனையில் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, விந்தணு குறைபாடு இருக்குது, நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா மனைவிக்கு வந்து கருமுட்டை வந்து சரியாக வளர்ச்சி இல்லை, நிறைய முட்டைகள் வந்து சரியாக வளர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம் நீங்கள், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, 2 பேரில் யாருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன குறைகள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள்லாம் கிடைக்குது நமக்கு. இயற்கை வந்து நமக்கு படைச்சிருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுக்கல, சரிங்களா. நிறைய விஷயத்த நமக்கு இப்போ இருக்க தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தர, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லித்தரல. அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது ரொம்ப பழைய தாத்தா பாட்டிக்கெலாம் சொல்லியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, நீங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ரீசெண்டாக இருக்கவங்க வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்காம போயிருக்காங்க. அப்படி அவங்க சொல்லி கொடுக்காத விஷயங்களாக இருக்கிற பொழுது வந்து நிறைய பேர் தெரியறதில்ல. அது போக வந்து நம்ம வந்து நிறைய வெளி உணவுகள், துரித உணவுகள் தான் நிறைய சாப்பிட்றோம். அதனால் வந்து நம்ம உடலோட வளர்ச்சியெல்லாம் குறைஞ்சி, ஹார்மோன்ஸ் குறைஞ்சி, நமக்கு பல ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இதெல்லாம் சந்திச்சுக்கிறதுனால நமக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் போகுது, விந்தணு குறைபாடு வருது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் மயத்துக்கு மாறிட்டோம். பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க பாடங்கள் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து மடியில் கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறோம். அந்த மடியில் கட்டிக்கிட்டு வேலை பார்க்கும்போது அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து, கணினியில இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு அலைகள் வந்து நம்ம ஆண்களுடைய உடல்லையும் சரி, பெண்களுடைய வயிற்றுலையும் சரி, அதற்கான வளர்ச்சியை வந்து தடை பண்ணுது. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச நாம இந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து பள்ளிக்கூடத்துலயாவது இந்த பழங்களை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
பாடங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கா? எதுலையுமே கிடையாது. பள்ளிக்கூடத்துலையும் இதை பற்றி நம்ம சொல்லி தரதில்ல, நம்ம வீட்லேயும் அதை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆழம் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர, இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி குறைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி தராங்களா? கிடையாது. அந்த பிள்ளைக்கு வந்து எல்கேஜி படிக்குது, அந்த பிள்ளைக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் கம்ப்யூட்டர்ல உட்காந்து, இந்த கம்ப்யூட்டர்ல இந்த பட்டன் ஏ, இந்த விரல் வந்து பி அமுக்கணும், இந்த விரல் சி அமுக்கணும், நீ டைப் ரைட்டிங் பழகு, கம்ப்யூட்டர் பழகு, கம்ப்யூட்டர்ல சுவிட்ச் போடணும், லேப்டாப் இது, சிபி இதுன்னு சொல்லி தர நம்ம இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு மறைமுகமா கூட நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. இந்த பழங்கள்லாம் சாப்பிடலாம், இப்படிலாம் ஒரு மரங்கள் இருக்குது, இந்த மரங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறோமா? கிடையாது. அப்படி வளர்ந்த இந்த சமுதாயத்துல நமக்கு நிறைய குறைபாடுகள்லாம் நமக்கு வந்து உடம்புல வந்து வந்திருக்கிறதுனால தான் சொல்றோம். இந்த பழங்களை வந்து இனிமேலாவது இந்த குறைகள் இருக்கக்கூடிய நண்பர்களாவது இந்த பழங்களை வந்து சாப்பிடுங்க. நீங்க காசு கொடுத்து பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில போய் மருத்துவமனையில போய் செலவு பண்ணி, இல்லைன்னா நிறைய பேர் வந்து இந்த இதுக்கான மருந்து விற்கிறோம், மாத்திரை விற்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பணங்களை வந்து இருக்கிறவங்ககிட்டையும் சரி இல்லாதவங்ககிட்டையும் சரி பறிச்சு வாங்குறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு, நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பழத்தை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பழத்தை வாங்கி நீங்க மரத்துல இருந்து பறிச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை இந்த பழத்தோட நான் காட்டின மாதிரி இது வந்து பழங்களை வந்து காய வச்சிருக்கோம். இந்த பழத்தை நீங்க வீட்டில் எடுத்து ஸ்டாக் பண்ணி காய வச்சு, அந்த காய வச்ச பிறகு அந்த பழத்துல இருந்து விதைகள் வரும். அந்த விதையை எடுத்து நீங்க மென்று சாப்பிட்டாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, உங்களுடைய விந்தணு வந்து வளர்ச்சி அடையும், நிறைய கிடைக்கும், உங்களுடைய குடும்பம் வந்து விருத்தியாகும். ஆலமரத்துல இருந்து ஒரு மரத்துல இருந்து பல விழுதுகள் வந்து போட்டுக்கிட்டே போகும். ஸோ அந்த மரமே டெவலப் ஆகும், அந்த ஏரியாவே டெவலப் ஆகும். அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, பொடி பொடியா குட்டி குட்டியா ஒரு ரவை மாதிரி, இதை வந்து நம்ம சாப்பிட சாப்பிட உங்களுடைய அணுக்கள் வந்து அதிகமாகி உங்க குடும்பம் வந்து விருத்தியாகும், உங்களுடைய குலம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த ஆலம் விதையில வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பழமா வந்து கிடைக்கல, நான் இருக்கிற இடத்துல மரம் இல்லைங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த ஆலம்பழத்தோட விதை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, குழந்தை இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுபோக நிறைய நல்ல விஷயத்த தான் பேசியிருக்கோமே தவிர கெட்ட விஷயங்கள் எதையுமே நம்ம பேசுறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரி குழந்தை இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, இல்லை உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இல்லாமல் இருந்தால் கூட இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைன்னா இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பலன் அடையட்டும், அவங்களும் குடும்பத்தில் சந்தோஷமா மகிழ்ச்சியா குழந்தைகளோட வாழட்டும். அதற்கு நம்ம ஒரு வழிவகுப்போம். இந்த பதிவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.